ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இங்கிலீஷ்ல. ஓகே, நான் போர்டில் எழுதி போட்டிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல வரும். அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்க்காதவங்க 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பாருங்க. அது வந்து பேசிக் இங்கிலீஷ். அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு போட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். So in this video we are going to see the very interesting topic. We are going to discuss about very interesting topic as well as very important topic in English. And what is that? That is prepositions. Okay, we are going to discuss about 3 prepositions in this video. Okay, என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the first one on. Okay, so on அப்படிங்கிற preposition உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? so on அப்படிங்கிறது வந்து so timeல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், பிளேஸ்க்கு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். so அது போக ஒரு சில இடங்கள்ல இந்த on யூஸ் பண்ணுவோம். and over and above. Okay, so we are going to discuss about the preposition on, over, above. Okay, do you know the difference between these 3 prepositions in English? உங்களுக்கு தெரியுமா? அந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சோ இது வந்து கரெக்டா நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணணும். ஓகே, சோ சம்டைம்ஸ் நம்ம தப்பாவும் யூஸ் பண்ணிருக்கலாம், இது வரைக்கும் சில பேர் கரெக்டாவும் யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. பிகாஸ் கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க. நல்லா கவனிங்க. இந்த 3 ப்ரிபோசிஷன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன் தான். பட் மூணுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது எல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் தென் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் இருக்கு. ஓகே, so let's see one by one. Okay, so first வந்து நான் இந்த மூணுக்கும் உள்ள அவுட்லைன் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆன், ஓவர் அண்ட் அபவ். ஓகே, நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லி தர போறேன், நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ ஆன் அப்படிங்கிறது நம்ம எங்க இந்த ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ டச்சிங். ஓகே, ஒரு பொருள் வந்து ஒரு பொருள் மேல டச் ஆயிருக்கு, ஒரு இடத்து மேல இருக்கு, பட் அந்த இடத்துல டச் ஆயிருக்கும் அந்த பொருள் வந்து. ஓகே, அந்த இடத்துல வந்து நீங்க ஆன் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு புக் இருக்கு. இந்த புக் வந்து இந்த டேபிள் மேல வச்சிருக்கோம் அந்த புக்கை. ஓகே, சோ அந்த டேபிள் மேல அந்த புக் வந்து டச் ஆயிருக்கா, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஒரு சர்ஃபேஸ் மேல ஒரு பொருள் இருக்கு, பட் அந்த சர்ஃபேஸ்ல அது டச் ஆயிருக்கணும். ஓகே, அந்த இடங்கள்ல நீங்க வந்து ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓவர். ஓவர் அப்படிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாருங்க இங்க வந்து ஒரு மரம் இருக்கு. ஓகே, இந்த மரத்துக்கு மேல ஒரு பறவை வந்து பறந்துட்டு இருக்கு. அந்த பறவை இந்த மரத்துக்கு மேல இப்படியும் பறக்கலாம், இந்த சைடும் பறக்கலாம், இல்ல இந்த டைரக்ஷன்லயும் அது வந்து பறக்கலாம். சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், இன்னொரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். பட் இந்த மரத்துக்கு மேல அது அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே பறந்துட்டு இருக்கு. ஓகே, சோ மூவிங். ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு பொருள் மேல இன்னொரு பொருள் அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல பேர்ட் அப்படிங்கறது நம்மளோட ஆப்ஜெக்ட். ஓகே, சோ அந்த பேர்ட் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருக்கு. சோ மரத்துக்கு மேல அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருக்கு, மூவ்மெண்ட்ல இருக்கு. பாத்தீங்களா, ஸ்டேபிளா ஒரு இடத்துல இல்லாம ஒரு மூவிங்ல இருக்கு. ஓகே, அந்த இடத்துல தான் நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். காட் இட்? ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு விண்டோ இருக்கு. ஓகே, இது வந்து நம்மளோட ஜன்னல் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு மேல ஒரு போட்டோவை நம்ம தொங்க விட்டுருக்கோம். ஜன்னலுக்கு மேல போட்டோவை தொங்க விட்டுருக்கோம். பட் தேர் இஸ் நோ மூவ்மெண்ட். ஓகே, அங்க வந்து மூவ்மெண்ட் கிடையாது, பட் ஜன்னலுக்கு மேல போட்டோ தொங்குது. ஓகே, சோ ஒரு ஜன்னலுக்கு மேல தொங்குது, பட் ரெண்டுக்கும் இடையில எந்த டச்சும் கிடையாது. ஓகே, நாட் டச்சிங். the picture is not touching the window. அந்த ஜன்னலுக்கும் அதுக்கும் எந்த டச்சுமே கிடையாது, பட் அதுக்கு மேலதான் இருக்கு. அந்த இடத்துல தான் நீங்க above யூஸ் பண்ணணும். திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆன் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு பொருள் இருக்கும், பட் அந்த சர்ஃபேஸை டச் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஓவர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல பறவை அங்கிட்டு இங்கிட்டும் பறந்துகிட்டே இருக்கும். ஸோ மூவ்மெண்ட்ல இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது, நடுவுல எந்த டச்சுமே இருக்காது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஓவர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அபவ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விண்டோ இருக்கு,
ஓகே, அதுக்கு மேல போட்டோ தொங்க விட்டுருக்கோம், ஜன்னலுக்கு மேலதான் போட்டோ இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்த டச்சுமே கிடையாது. போட்டோ அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகாது, ஜஸ்ட் ஜன்னலுக்கு மேல இருக்கு, அவ்வளவுதான். அந்த இடத்துல above யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே, சோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த 3 क्वेश्चन நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ 3 क्वेश्चनக்கு ரிலேட்டடான இமேजेस வந்து மேல இருக்கு, அத பார்த்து நீங்க கரெக்ட்டான ஆன்சர் பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the book is dash the table. புத்தகம் வந்து மேஜை மேல இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆனா, ஓவரா, அபோவா? ஈஸி தான், இமேஜை பார்த்தே சொல்லிடலாம். கண்டிப்பா ஆன் தான். இங்க பாருங்க, புத்தகம் மேஜையின் மேலே இருக்கிறது. the book is on the table because the book அப்படிங்கிறது வந்து அந்த மேஜை மேல டச் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? சோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? on. வெரி குட். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு அப்படின்றவங்க கமெண்ட்ல எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். ஓகே, so the book is on the table. ஓகே, இப்போ என் கையில வந்து சாக் பீஸ் இருக்கு. சோ இந்த டேபிளுக்கு மேல இந்த சாக் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி சொல்லுவீங்க? சாக் பீஸ் is on the table. is on the table. அந்த டேபிளுக்கு மேல சாக் பீஸ் இருக்கு. Got it? Okay, the next example. The bird is flying dash the tree. ஒரு பறவை வந்து flying-ஆ பறந்துட்டு இருக்கு, dash the tree. ஒரு மரத்துக்கு மேல பறவை பறந்துட்டு இருக்கு. ஓகே, so there is a movement. ஓகே, பறவை வந்து மூவ் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கு, அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருக்கு. பட் எதுக்கு மேல பறந்துட்டு இருக்கு? ஒரு மரத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கு. பட் மரத்துக்கும் பேர்டுக்கும் எந்த டச் கிடையாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? over. the preposition over. okay, so the bird is flying over the tree. இந்த இடத்துல நீங்க on போடக்கூடாது, because there is a movement, right? okay, so next example, the picture is hung dash the window. so hung அப்படினா வந்து தொங்குறது. okay, so hang அப்படிங்கறதோட past participle தான் வந்து hung. okay, so picture வந்து தொங்க விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. the picture is hung dash the window. ஜன்னலுக்கு மேல ஒரு பிக்சர் தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இந்த இடத்துல சோ பிக்சர் அந்த போட்டோக்கும் அந்த விண்டோக்கும் இடையில எந்த டச்சுமே கிடையாது. ஓகே, சோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எந்த ஒரு டச்சுமே கிடையாது. ஓகே, சோ ரெண்டுக்குள்ள கேப் தான் இருக்கு. பட் போட்டோ வந்து மூவ் ஆகாது, there is no movement. ஓகே, போட்டோ அங்கிட்டு இங்கிட்டு நகராது இல்லையா, ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ ஜன்னலுக்கு மேல போட்டோ தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா above. ஓகே, okay, so the picture is hung above the window. okay, so do you understand this concept? okay, so read பண்ணி பாருங்க. the book is on the table, the bird is flying over the tree, the picture is hung above the window. எங்கெங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ இத வச்சு ஆன்க்கு, ஓவருக்கு, அபவ்க்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஓகே, சோ இங்க வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஒன் பை ஒன் ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, the cup is dash the table. the cup is dash the table. இந்த டேபிளுக்கு மேல இப்போ ஒரு கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்ப என்ன சொல்லுவீங்க? the cup is on the table because the cup அப்படிங்கிறது வந்து டேபிளை டச் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, டேபிளுக்கு மேல இருக்கு பட் டச் பண்ணிட்டு இருக்கு. so you should use the preposition on. okay, the cup is on the table. okay, the next one, the cat is sitting dash the table. the cat is sitting blank the table. okay, ஒரு பூனை வந்து இப்ப டேபிள் மேல இந்த இடத்துல வந்து ஒரு கேட் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? the cat is sitting on the table because அந்த டேபிள் மேல தான் கேட் உட்கார்ந்திருக்கு. சோ ரெண்டுமே டச் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ அதனால you should use the preposition on. okay, so read it again. the cat is sitting on the table. okay, next example, the computer is dash the table. again the same example. இப்போ இந்த டேபிள் மேல இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? the computer is on the table. okay, so அந்த டேபிளுக்கு மேல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, டேபிளை டச் பண்ணிட்டு இருக்கு. so you should use the preposition
on here. Okay, next example, the bird is dash the tree. இப்போ இந்த பறக்கிற பறவையை விட்டுருங்க, இந்த மரத்துக்கு மேல ஒரு பறவை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்வீங்க? the bird is on the tree. ஏன்னா அந்த ட்ரீயை டச் பண்ணிட்டு இருக்கு, அதனால இங்க on யூஸ் பண்ணணும். பறந்தா நம்ம over யூஸ் பண்ணுவோம். ஓகே, the bird is on the tree. அந்த ட்ரீக்கு மேல இருக்கு. ஓகே, அல்ல sitting on the tree அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகே, next example, my mobile is dash the table. my mobile phone is dash the table. உங்களோட phone வந்து இந்த டேபிளுக்கு மேல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லலாம்? my mobile is on the table, because அந்த மொபைல்ங்கிறது இந்த டேபிள்ங்கிற சர்ஃபேஸ் தொட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதனால you should use the preposition on. சோ இதெல்லாமே வந்து on க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம மேல வைக்கக்கூடிய பொருளோ இல்ல ஒரு அனிமலோ டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும்? you should use the preposition on. okay, got it? இப்போ வந்து நான் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஓகே, அப்ப என்ன சொல்லுவீங்க? I am sitting on the chair. got it? so சர்ஃபேஸ்ல ஒரு பொருள் டச் ஆகி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து on யூஸ் பண்ணணும். got it? okay, so next வந்து நம்ம over, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். okay, so next example, the cat is jumping dash the fence. okay, fence அப்படின்னா வந்து வேலி. ஓகே, நம்ம வேலி போட்டு வச்சிருப்போம் இல்லையா? வேலி, இரும்பு வேலி அல்லது வேலி மரத்துல வேலி போட்டிருப்பாங்க. சோ அதுதான். ஓகேவா? so the cat is jumping dash the fence. அந்த வேலிய ஜம்ப் பண்ணுது. so movement, there is an action, right? அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? movement இருந்தா over. okay, over. the cat is jumping over the fence. எதுக்காக நம்ம இங்க over யூஸ் பண்ணிருக்கோம்? அந்த fence தாண்டி ஜம்ப் பண்ணுது. there is a movement, there is an action, right? jumping, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஃபென்ஸ்க்கு மேல அப்படி ஜம்ப் பண்ணுது. ஓகே, அதுல உட்காரல, ரைட்? so ஜம்ப் பண்ணுது, there is a movement. okay, so next example, the helicopter is flying dash the house. ஓகே, ஒரு வீடு இருக்கு. ஓகேவா? அந்த வீட்டுக்கு மேல ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லலாம்? the helicopter is flying on the house அப்படின்னு வருமா இல்ல over the house வருமா? over the house, there is a movement, right? அந்த ஹெலிகாப்டர் அப்படி பறந்துட்டு தான் இருக்கு, நிக்கல ஹவுஸ் மேல. ஓகே, so the helicopter is flying over the house. ஓகே, சோ எதுக்காக நம்ம இந்த மூணு preposition இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா on, over and above மூணுமே வந்து மேலே அப்படின்னு அர்த்தம், அதோட மீனிங். ஓகே, சோ இடத்தை பொறுத்து மாறும். ஒரு பொருள் வந்து எங்க இருக்கோ அந்த இடத்தை பொறுத்து அதோட மீனிங் வந்து மாறுபடும். you should know the meaning, you should know the difference between these three prepositions in English. okay, so next example பார்க்கலாம். okay friends, so next example. okay, so first one, the sun is dash the tree. சூரியன் வந்து இந்த மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரத்துக்கு மேல சூரியன் தெரியுது. அப்ப என்ன சொல்லுவீங்க? the sun is on the tree ன்னு வருமா? the sun is over the tree ன்னு வருமா? the sun is above the tree ன்னு சொல்லுவீங்களா? ஒரு மரம், அதுக்கு மேல சூரியன் இருக்கு, பட் சூரியன் ஒரே இடத்துல தான் இப்படி இருக்கு, நமக்கு தெரியுது பாக்குறதுக்கு, ரைட்? சோ இங்க என்ன சொல்லுவீங்க? எந்த டச்சுமே கிடையாது. ஓகே, இந்த போட்டோ மாதிரி தான், எப்படி ஒரு ஜன்னலுக்கு மேல ஒரு போட்டோ ஃப்ரேம் இருந்ததோ அதே மாதிரி தான் ட்ரீக்கு மேல இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? the sun is above the tree. okay, because sun வந்து ட்ரீயை டச் பண்ணிட்டு கிடையாது. சன்னுக்கு வந்து ட்ரீக்கு மேல எந்த ஒரு மூவ்மெண்ட் நமக்கு தெரியல, பட் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. so you should use the preposition above. okay, the sun is above the tree. the next one, the photo is hung dash the shelf. okay, photo வந்து தொங்க விடப்பட்டிருக்கு. photo வந்து நம்ம தொங்க விட்டுருக்கோம். எங்க அப்படின்னா dash the shelf. ஷெல்ஃப்னா என்ன சொல்றோம்? துணிலாம் வச்சிருப்போம்ல, ஷெல்ஃப். சோ அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபுக்கு மேல தொங்க விட்டுருக்கோம். சோ அந்த ஷெல்ஃபுக்கு மேல நம்ம போட்டோ வைக்கல, ஷெல்ஃபுக்கு மேல தொங்க விட்டுருக்கோம். பட் ரெண்டுக்கும் என்ன ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஓகே, ரெண்டுத்துக்கும், அந்த போட்டோவுக்கும் ஷெல்ஃபுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஓகே, சோ அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? the photo is hung above the shelf. above, இதே நீங்க ஷெல்ஃபா வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஷெல்ஃபுக்கு மேல ஒரு போட்டோ தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா நீங்க எப்படி சொல்லணும்? the photo is hung above the shelf. okay, so next, the mirror is dash the sink. ஒரு கண்ணாடி, இப்ப நம்ம கையெல்லாம் கழுவுவோம் இல்லையா, சிங்க், அதுதான் சிங்க்.
ஸோ கை கழுவுற கண்ணாடிக்கு மேல நம்ம ஒரு மிரர் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ யாருமே வந்து அந்த சிங்க்குக்கு மேல அப்படியே தூக்கி மிரர் வைக்க மாட்டாங்க. சிங்க்குக்கு மேல கொஞ்சம் தூரம், கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நம்ம கண்ணாடியை மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ ரெண்டுக்குமே எந்த டச்சும் இருக்காது, எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. அப்ப என்ன சொல்லுவீங்க? The mirror is above the sink. ஓகே, ஒரு மிரர் வந்து சிங்க்குக்கு மேல இருக்கு. ஆனா சிங்க்குக்கு மேல நம்ம அப்படியே அந்த கண்ணாடி தூக்கி வைக்கல. அப்படி வச்சோம்னா the mirror is on the sink அப்படின்னு வரும். யாருமே வந்து கை கழுவுற அந்த சிங்க்குக்கு மேலேயே தூக்கி நம்ம கண்ணாடி வைக்க மாட்டோம், தொங்க விட்டுருப்போம். ஓகே, ஸோ அந்த சிங்க்குக்கும் கண்ணாடிக்கும் எல்லாம் ஒரு கேப் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ the mirror is above the sink. ஓகே, திரும்ப ரீட் பண்ணி பாருங்க. The sun is above the tree. The photo is hung above the shelf. The mirror is above the sink. Got it? ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன், ஓவர் அண்ட் அபவ். ஓகே, திரும்ப நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நான் எக்ஸசைஸ் நிறைய உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே, இங்க பாருங்க. ஸோ ஆன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்மே ஒன்னோட ஒன்று டச்ல இருந்தது அப்படின்னா, ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளுக்கு மேல வைக்கிறோம் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஓவர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, there is a movement or there is an action. ஓகே, ஸோ இந்த ட்ரீக்கு மேல அந்த பறவை பறந்துட்டு இருக்கு, அது ஒரு ஆக்ஷன் தான், ஒரு இடத்துல இல்ல. ரெண்டுக்கு இடையில எந்த ஒரு டச்சுமே கிடையாது. ஓகே, ஸோ அபவ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும் பட் ஒன்னோட ஒன்று டச் பண்ணாம இருக்கும். ஜன்னல், போட்டோ ஒன்னோட ஒன்று டச் பண்ணாம இருக்கு. போட்டோ எங்கேயும் மூவ் ஆகாது, அங்கேயே இருக்கும். அந்த இடத்துல அபவ் யூஸ் பண்ணணும். காட் இட்? ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸசைசஸ். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க அப்படி காமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். The boy jumped dash the wall. ஒரு பையன் வந்து ஜம்ப் பண்ணா, ஒரு வாலை ஜம்ப் பண்ணா, வால் ஏறி சுவர் ஏறி குதிச்சான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? இங்க என்ன வரும்? குதிச்சான். எப்படி குதிச்சிருப்பான் அவன்? There was a movement. ஓகே, ஸோ அங்க வந்து மூவ்மெண்ட் இருந்திருக்கும். சுவரை தாண்டி தான் குதிச்சிருப்பான், ஜம்ப் பண்ணியிருப்பான் இல்லையா? அப்ப என்ன வரும்? The boy jumped over the wall. Okay, next question. The plane is flying dash the house. ஒரு வீடு இருக்கு, அதுக்கு மேல வந்து ஒரு plane பறந்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப என்ன சொல்லுவீங்க? The plane is flying on the house சொல்லுவீங்களா? over the house ஆ, above the house ஆ? பறந்துட்டு இருக்கு, அப்ப என்ன சொல்லுவீங்க? over the house. Okay, very good. The next one, answer தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போட்டே வாங்க. ஓகே, இது உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். The ceiling is dash my head. சீலிங் அப்படின்னா என்னது? நமக்கு அந்த மேல, ஸோ வீட்டுக்கு மேல இருக்கும் இல்லையா சீலிங். ஓகே, மேல இருக்கக்கூடிய சுவர். ஓகே, ஸோ அந்த சீலிங் வந்து என் தலைக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? The ceiling is, சீலிங் நகருமா? நகராது. பட் நம்ம தலைக்கும் சீலிங் இடையில கேப் இருக்கும், டச்சா இருக்காது. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? The ceiling is above my head. Okay, ceiling is above my head. Fourth one, my nose is dash my mouth. என் மவுத் வந்து இங்க இருக்கு, நோஸ் இங்க இருக்கு. ஓகே, என் மவுத்துக்கு மேல நோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ ரெண்டும் ஒன்னோட டச் கிடையாது இல்லையா? சோ தனித்தனியா தான் தெரியுது. அப்ப என்ன சொல்லுவீங்க? My nose is above my mouth. ஓகே, ஈஸியா இருக்கா? Next one, the books are dash the table. ஓகே, புக்ஸ் வந்து டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ புக்ஸ் டேபிள் மேல வச்சிருப்போம், தானா புக் வந்து அந்த இடத்துல நிக்காது இல்லையா? அப்போ டேபிளுக்கு மேலதான் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? on the table. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். the ball is dash the box. ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்கு மேல நம்ம ஒரு பால் வச்சிருக்கேன். ஓகே, அப்ப என்ன சொல்லுவீங்க? the ball is on the box. ஓகே, the last example, I am sitting dash the chair. ஓகே, நான் வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லலாம்? இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, அந்த சேர்ல வந்து கைப்பிடி, நம்ம கை வைக்கிறதுக்கு வந்து எந்த இடமுமே கிடையாது. ஓகே, சோ நார்மலா ஒரு சேர் இருக்கு, ரைட்? கை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நம்ம இந்த டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருப்போம் இல்லையா? கையே இருக்காது, சோ கை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்கும் போது I am sitting on the chair அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இங்க வந்து பாருங்க, எந்த கைப்பிடியுமே இந்த சேர் கிடையாது. சோ I am sitting on the chair. இதே இது நம்ம வந்து ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுத்தி இங்கிட்டு கை வைக்கிறதுக்கு இடம் இருக்கு,
அடுத்து பின்னாடியும் இடம், பின்னாடியும் நம்மள அடைச்சிருக்கிற மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஒரு சேருக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப சலூன் கிடைக்கலாம், பார்பர் ஷாப் போயிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு சேர் இருக்கும் இல்லையா? சோ நல்லா கை வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், முன்னாடி எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு சேருக்குள்ள உட்காந்துருந்தீங்கன்னா ஐ ஆம் சிட்டிங் இன் த சேர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ கை வைக்கிறதுக்கு வந்து எந்த இடமும் கிடையாது. ஓகே, ஆர்ம்லெஸ் அப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த சேர்ல நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா ஐ ஆம் சிட்டிங் ஆன் த சேர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுட்டீங்களா? ஸோ டு யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ ப்ரிபோசிஷன்ஸ், ஆன், அபவ் அண்ட் ஓவர்? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். பேக் மேஜையின் மேலே இருக்கிறது. ஓகே, ஸோ பேக் வந்து ஒரு டேபிள் மேல வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ த பேக் இஸ் டேஷ் த டேபிள். த பேக் இஸ் டேஷ் த டேபிள். இங்க என்ன வரும்? ஓவர் வருமா, ஆன் வருமா, அபவ் வருமா? ஓகே, ஸோ கரெக்டா டேபிளுக்கு மேல அந்த பேக் இருக்கு, அதுக்கு மேல வச்சிருக்கோம். ரைட், டேபிளுக்கு மேல டச் ஆயிருக்கு டேபிள். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? உங்களோட ஆன்சர் வந்து காமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஆன், அபவ் அண்ட் ஓவர், ஓகே, இந்த 3 ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணி நீங்க நிறைய சென்டென்சஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க, பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு லைவா பார்த்தாதான் தெரியும். ஓகேவா? இப்போ ஒரு கடிகாரம் வந்து டேபிள் மேல இருக்கு. ஓகே, அந்த கடிகாரத்தை டேபிளுக்கு மேல தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க அந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்கு, அப்ப அதுக்கு நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, அண்ட் தென் உங்க ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.